அல்லாஹ்வின் பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான மீலாது பெரும் நிகழ்ச்சியை அவர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கான ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை புனிதமான அவர்களின் ஹதீஸின் வழியே நமக்கு தந்திருக்கிற அந்த செய்திகளை சமூகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய எல்லா காலங்களிலும் அது பொறுப்பாக இருந்தாலும் இந்த நாட்கள் அன்னலாரை நினைவுபடுத்துகிற நல்ல நாட்களாக அமைந்திருக்கிற அல்லாஹ் இந்த நாட்களை அவர் பொருந்திக் கொள்வாராக. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உன்னதமான வழிகாட்டுதலின் அடிப்படையை எடுத்து நாம் வாழ்வதற்கு அருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, இன்றைய தலையங்கமாக வாலிபம் இளமை பருவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழி நடத்தினார்கள் என்பதை இந்த சமூகத்தின் நினைவுக்கு தர இருக்கிறார். வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும் வாலிபம். அதற்கு நிகரான இன்னொரு காலம் இல்லை. வாலிபத்தை போல் ஒரு காலம் இல்லை. வாலிபத்தை குறித்து பெருமக்கள் எழுதுகிற போது ஜமனுல் அமல், மனிதன் செயல்படுவதற்கான காலம் என்று எழுதினார்கள். வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவன் நடைமுறைப்படுத்துவதற்கான தகுதிமிக்க காலம் இளமை காலம் என்று பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிபத்தையே இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக கொடுத்தாங்க. வாலிபத்தில் என்னெல்லாம் செய்யணும், அல்லாஹ்வின் தூதரை பாருங்கள். உழைப்புக்காக சிரியாவை நோக்கி வியாபாரத்தின் பயணம், 6 நேற்று அந்த உழைப்பை வெளிக்காட்டிய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப சுமைகளை தாங்கிக் கொண்டு வாழ்ந்த காலம். வாலிபத்தில் என்ன செய்யணும் மொத்தத்தையும் செய்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு தெளிந்த வழிகாட்டுதலை நாம் தருவோம். உங்களுடைய கவனத்தில் நீங்கள் இதை முன்மாதிரியாக எடுக்கிற போது நம்முடைய அடுத்த காலம் அழகா அமையும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக. வாலிப காலத்தை பற்றி ஹதீஸ்ல தெளிவை நீங்க பார்த்தா 2 பலகீனமான காலத்திற்கு மத்தியிலே வாழ்கிற ஒரு பலமான காலம் என்று எழுதுறாங்க. 2 பலகீனமான காலம். ஒன்று சிறுபிராயம், அது ஒரு பலகீனம். இன்னொன்று முதுமை, அது ஒரு பலகீனம். முதுமை என்னும் பலகீனம், சிறுபிராயம் என்னும் பலகீனம், 2 பலகீனத்திற்கு மத்தியில் பலம் வாய்ந்த ஒரு காலம் வாலிபம். வாலிபர்கள்ங்கிறது ஆண்கள் மட்டும் இல்லை, இங்கே நிரம்ப வந்திருக்கிற பெண்களுடைய கவனத்திற்கும் சொல்வோம். வாலிபத்திலே ஆண்களுக்கு உள்ள கடமைகள் என்று பல்வேறு விஷயங்கள் இருப்பதை போல் பெண்களின் வாலிபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக மாற்றம் தந்திருக்கிறது. அப்ப முதுமை என்ற பலகீனம், சிறுபிராயம் என்ற பலகீனத்திற்கு மத்தியிலே உள்ள பலமான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஹதீஸ்ல சஹாபாக்களுக்கு வாலிப விஷயத்தை ரொம்ப ஊக்குவித்தவங்க. இங்க நான் ஒரு செய்தியை சொன்னா பொருத்தமா இருக்கும். பெருமானாரை சுற்றி இருந்த சஹாபாக்களுடைய பட்டியலை நீங்க எடுத்து கொஞ்சம் வயசு பார்த்தீங்கன்னா அன்னலாரை சுற்றி இருந்த சஹாபிகளில் அதிகமானவர்கள் இளைஞர்கள் தான் இருந்தார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாதுகாப்பாளர்களில் இருந்து, பணியாளர்களில் இருந்து அன்னலாரை சுற்றி சுற்றி வலம் வந்த அத்தனை பேர்களில் 90% இளைஞர்கள். இஸ்லாத்தை தூக்கி சுமந்தவர்கள், உலக நாடுகளுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் என்று ஒரு பட்டியலை எடுத்தால் அதிலும் பெரும்பாலானவர்கள் இளமை. ஆக்கமான பணிகளை அல்லாஹ் இளமையை கொண்டே பயன்படுத்திக் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு அந்த பணிகளை அமர்த்துறாங்க. ஒரு கட்டம் இங்கே நான் நினைவுக்கு தருவேன். பெருமானார் ஒரு பெரிய போருக்கான ஏற்பாடு செய்யறாங்க. அந்த போருக்கு யாரு தளபதியாக போகிறார்கள் என்ற கவனம் ஏற்பட்டு இருக்கிறது. அன்னலார் அபூபக்கர் சித்திக் படையிலே ஒருவர், உமர் ஃபாரூக் படையிலே ஒருவர். இந்த போரினுடைய தளபதி பேர்
செய்யறாங்க பெருமானார், பிரகடனப்படுத்துறாங்க. செய்தனா உசாமாவுடைய பேரை சொல்றாங்க. யார் அந்த உசாமா? நபியினுடைய வளர்ப்பு பேர பிள்ளை. அந்த படையில இருக்கிற மாபெரிய வீரர்கள் அபூபக்கர், உமர் போன்ற பெரிய மனிதர்கள். உசாமாவுக்கு அந்த நேரத்திலே வயது 18 வயது. 18 வயது நிரம்ப பெற்ற ஒரு இளைஞரை மாணவியின் வாழ்க்கையின் காலத்தில் மகத்தான மாமனிதர்கள் என்று சொல்லுகிற இஸ்லாமிய 2 கலீஃபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சபைக்குள்ள நுழையறாங்க வைங்கள, நுழைஞ்ச உடனே எல்லா சாபிகளும் முடிஞ்சிட்டு இருப்பாங்க. நெஞ்சை தூக்கி முகத்துக்கு நேரா நபி யாரும் பார்க்க மாட்டாங்க. அச்சம் கலந்த மரியாதை, அச்சம் கலந்த மரியாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்த உடனே பெருமானாரை பார்க்கிற முதல் மனிதர்கள் ஒன்று அபூபக்கர், இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. பெருமானார் அந்த 2 பேரையும் பார்த்து புன்னகைப்பார்கள். அந்த 2 பேரும் நபியை பார்த்து புன்னகைப்பார்கள். இப்படி ஒரு செய்தியும் சொன்னார்கள். இத்தபிஉ பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் பின்பற்றுங்கள். என் சஹாபிகளில் அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள். எனக்கு பின்னால் அபூபக்கரையும் பின்பற்றுங்கள், உமரையும் பின்பற்றுங்கள் என்று 2 பேரை அடையாளம் காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை பெரிய மனிதர்கள் இருக்கிற அந்த போரின் தளபதி அதற்கு உசாமா. 18 வயசு அடையாளம் காட்டுறார். வாலிபம்ங்கிறது தலைமைத்துவத்துக்கும் தகுதி. பெரிய மனிதர்களை படையில் உறுப்பினர்களாக வைத்து வழிநடத்துகிற ஆட்கள் இளமைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இளமை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட இளமை? தலைமைத்துவத்துக்கு கூட தகுதி வாலிபம். பெருமானார் தன்னுடைய ஹயாத்திலே நியமிச்சிட்டாங்க. எப்படி இருக்கணும்? காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு பருவம்னாங்க. எப்படி நம்ம இளமை ஆக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் வருஷப்படுத்துவேன், கவனத்தில் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், இந்த சமூகத்தில் பாக்கியமான இந்த பகுதியுடைய இளமை ரொம்ப அச்சம் படுகிற அளவிற்கு இருக்கிற ஒரு வகையில மனசுல ஒரு பெரிய விலகீனம் நமக்கு ஏற்படுது. அடுத்த தலைமுறை எப்படி இருக்குமோ? இளைஞர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் போகிற போக்கையும் பார்த்தால் ரொம்பவே பயப்படுகிறோம். இவர்களுடைய கையில் தீனை எப்படி ஒப்படைப்பது? இளமையை கொண்டே இந்த தீன் வளர்ந்தது. இந்த தீனுடைய அஸ்திவாரத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். நபி பெருமானாருக்கு தோள் கொடுத்ததில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். உலக நாடுகளில் இந்த தீனை தூக்கி சுமந்தவர்கள் இளைஞர்கள். இஸ்லாமிய படைகளின் தளபதிகள் இளைஞர்கள், கலீஃபாக்கள் இளைஞர்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறார்கள். திசை மாறி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எங்கோ வாலிபம் அழிந்து போகிறது. மார்க்க பற்றில்லாமல் ஒரு இளமை உருவாகி வருகிற ஒரு காலம். சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் தொழுகை வணக்கம், இன்னும் சில பேர் தீனுடைய வாழையே இல்லாமல் உருவாக்கலாம். இதை விட ரொம்ப கவலை, இளைஞர்களில் ஒரு கூட்டம் ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராகவே வாழ்கிறார்கள். போதைகளுக்கும் காமங்களுக்கும் அடிமைப்பட்டு நாசமாக்கினார். ஈமானுக்கே எதிரான ஒரு வாழ்க்கை, போதைக்கு அழிந்து போன இளைஞர்கள் ஒரு நீண்ட பட்டியல். யாருக்கும் கட்டுப்படாத ஒரு இளைய சமூகம் வளர்ந்து வருகிற மூத்தவர்கள், முதியோர்கள், ஆளுங்களின் சொல்லை எல்லாம் கேட்கும் நிலை இல்லை. பெற்றோர்களுக்கு கட்டுப்படும் நிலையும் இல்லை. ஊரில் பெரிய மனிதர்களுக்கு கட்டுப்படும் நிலையும் இல்லை. எந்த தலைமையும் இல்லாமல், எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல், யாருக்கும் கட்டுப்படாமல் ஒரு சமூகம் உருவாகிறது. அடுத்த காலத்தை நினைத்தால் நாட்டினுடைய போக்கு ஒரு பக்கம் பயமளிக்கிறது. இந்த சமூகத்தை பாதுகாக்கிற நல்ல தலைமுறைகள் உருவாக்குறார்களா என்று நினைத்தால் மனது ரொம்பவே வெம்பி போகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம், அல்லாஹ் நல்ல சமூகத்தை உருவாக்கி தருவான். ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லாமல், சரியான நெறிப்படுத்தப்படாத ஒரு சமூகம், வழிகாட்டுதலுக்கு தூரமாக இருக்கிற ஒரு சமூகம் இன்றைய இளைய சமூகம். பார்க்கப்பட்டுள்ள இளைஞர்கள் என்று தேடி பிடித்து சில பேரை கொண்டு வர வேண்டி இருக்கிறார். ரொம்ப பெரிய ரப்புக்கு பிரியம் நாங்க பெருமானார். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை இளைஞர்களா தான் வச்சாங்க. சிறு பிள்ளைகளா வச்சுக்கல, வயசானவங்க இல்ல. சொர்க்கத்தில் எல்லாரும் இளைஞர்கள் தான். ஜுருதும் முருதும் நாங்க பெருமானார். சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க? 33 வயதுடையவர்களாக, மீசையும் இருக்காது, தாடியும் இருக்காது, சின்ன வயது இளமைதான் சொர்க்கவாசிகளின் அடையாளம் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் இங்கேயே சொர்க்கவாசியமா இருக்க மாதிரி மீசை தாடி இல்லாம
மீசையும் தாடியும் எங்க சொர்க்கவாசிக்கு இல்ல. துன்யாவிலே நிறைய சொர்க்கவாசியமா இருக்கு. டெய்லி செலவு பண்றவங்களா இருக்காங்க. கொஞ்சம் சுண்ணத்து, ரசூலுடைய சுண்ணத்து தாடி அல்லாஹ் பாதுகாக்க தௌஃபீக் செய்வானா? ஞானம் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லணும். நமக்கு பயமா இருக்கு. ஒரு பையன் நல்ல அழகா தாடி வச்சுதான் இருந்தார், ரொம்ப சுண்ணத்தை கடைபிடிச்சார். கல்யாணம் முடிச்ச 3ஆம் நாளே தாடியை காணல. அதனால வாலிபர்கள் கவனமா வச்சுக்கணும். தாடி வச்சிருக்கிறோம், அல்லாஹ் தஆலா ஷரியத்துல மௌத் வரைக்கும் நிலைக்கணும் மாத்திரம் அல்ல, என்னுடைய ஈமான், என்னுடைய வாழ்க்கை, என் ஷரியத், அதன் பிடிப்பும் என் ரூஹும் பிடிப்பும் சேர்ந்து இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? எத்தனை பேர் கடைசியில பிறந்து போயிருக்காங்க, நிலைமாறி போயிருக்காங்க. அப்ப சொர்க்கவாசிகள் அல்லாஹ் இளைஞர்களாக அவர்களை ஆக்கினான். அல்லாஹ்வுக்கு பிரியமான பருவம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளமங்கிறது நமக்கு ரொம்ப பிரியம். அதனால ஆக்கமான காலம் இது, உருவாக்க வேண்டிய காலம் இது, நம்மை பண்படுத்த வேண்டிய காலம் இது, அடுத்த காலத்துக்கு தயாராகிற காலம், எதையும் சாதிக்கிற காலம். இந்த காலம் எப்படி எடுத்துக்கிறோம்னு பெருமானார் சொன்னாங்க, ஷபாபக கபுல ஹரமிக், உன்னுடைய வயோதிகம் வருவதற்கு முன்பும் வாலிபத்தை புற்காலமாக எடுப்பாயாக. யாரு? நபி பெருமானார் வாலிபர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு பொற்காலம் வாலிபம் வயோதிகம் வர்றதுக்கு முந்தி அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அல்லாஹ்வின் தூதரின் செய்தியை உள்வாங்கி வாழ தௌஃபீக் செய்வானா? வயோதிகம் வரும், அதுக்கு முந்தி வாலிபத்தை தயார்படுத்திக்கணும். அதை பொற்காலமா எடுத்துக்கணும். என்ன செய்யணும் வாலிபத்தில், என்ன செய்யணும்? என்ன வாலிபங்கிறது எல்லா ஆற்றலையும் மனிதன் ஒருங்கிணைத்துக் கொண்ட காலம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, கைருள்ள மூடி அவுசாப்பா, ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறந்தது அவருடைய மத்தியமும் தான், நடுத்தரம் தான் சிறந்தது. எல்லா விஷயத்திலையும் சிறந்தது நடுத்தரம் தான். ரொம்ப மேல இருக்கிறதும் இல்லை, ரொம்ப கீழே இருக்கிறதும் இல்லை, மத்தியில் இருக்கிறதா சிறப்புமா. அது ஒரு வகையில வாலிபமும் கூட. மேல முதல் படி சிறுபிராயம், கடைசி படி வயோதிகம், ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிற மத்திய பாகம் வாலிபம். இது வாழ்க்கையில சிறந்த ஒரு காலம். இந்த காலத்துல எல்லா ஆற்றல்களையும் அல்லாஹ் ஒருங்கிணைய தந்திருக்கிறான். குறிப்பா ஒரு 4 விஷயம் உங்க கவனத்துல சொல்றேன். இந்த 4ம் அல்லாஹ் தஆலா வாலிபத்துக்கே கொடுத்திருக்கிறான், வேற எந்த காலத்திலையும் கிடைக்காது. மிக முக்கியமான 4 விஷயங்கள். அந்த 4 குறித்த ஹதீஸில் இருந்து நான் இங்கே தொகுப்பேன். மன வலிமை மிக்க காலம் இளமை காலம். முதல்ல மன உறுதி. இந்த மன வலிமைங்கிறது சிறுபிராயத்தில் இருக்காது, தப்புன்னு புரண்டுவாங்க. ஒரு வலிமையான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. முதுமைங்கிறது அது ஒரு விலகீனம். முதுமைங்கிறது விலகீனம். அப்பவும் மன வலிமையெல்லாம் வராது. அப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கீங்கன்னா, என்னப்பா தைரியமா எப்படிப்பா இருக்கிறது, அந்த பயம் வந்துடும். முதுமையில பயம் வரும், நம்ம தைரியம் வராது. தைரியத்தையும் மன வலிமையையும் பெற்றுக் கொடுக்கிற பருவம் வாலிபம். அறிஞர் பெர்னாஷா சொல்வார் வாலிபர்களை குறித்து, பாய்ந்து விழும் பீரங்கி துண்டை எடுக்க துடிப்பவன் இளைஞன் என்று சொல்வார். பாய்ந்து விழுகிற பீரங்கி துண்டை எடுக்க துடிப்பவன் இளைஞன். அந்த துண்டு பாதிப்பு என்ன தரும் அதை பற்றி யோசிக்க மாட்டான். முன்னால் நின்று நெஞ்சை காட்டி சுடு என்று சொல்லுகிற வலிமை இளமைக்கு உண்டு என்றார். அது ஒரு ஆற்றல் மிக்க பருவம். அந்த மன வலிமை பல்லாயிரம் ஆற்றல்களை அவனுக்கு கொடுத்தரும், பல சாதனையுடையவனாக மாற்றிவிடும். நாளை இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், அது இல்லையா இப்போதே உருவாக்கிடுங்க. மன வலிமை இல்லாத இளமை உன்னுடைய மொத்த வாழ்க்கையின் பலனையும் வீணாக்கி விடும் என்று எழுதினார். மன வலிமை இல்லாத இளமை மொத்த வாழ்க்கையின் பலனையும் வீணாக்கிவிடும். மன வலிமை இளமையின் சொந்தம், அல்லாஹ்வே கொடுக்கிற கிஃப்ட். வலிமை இல்லாத வாழ்க்கைக்கு போகவே கூடாது. காத்தமன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வான்வரை இறக்கிய அந்த வசனங்களில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். பரக்கத்தான ஒரு சூரா, சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃப் இருக்கு பாருங்க, குகைவாசிகள் அத்தியாயம், பரக்கத்தான சூரா. அதை ஓதுன பரக்கத்து. குறிப்பா வெள்ளிக்கிழமை ஓதணும்னு ஹதீஸ்ல இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட 7 ஆயத்துக்களை எழுதுறாங்க. அதை ஓதிட்டா தஜ்ஜாலுடைய தீங்கு கூட உங்களுக்கு ஏற்படாதுன்னு எழுதுறாங்க. சூரத்துல் கஹஃப் வார வாரம் ஓதிட்டு வர்றவங்களுக்கு பெரிய நியமத்துகள் எல்லாம் ஹதீஸ்ல இருக்கு. அந்த சூரா குகைவாசிகளை பற்றி சொல்லும். அல்லாஹ் சொன்னான் திருக்குறானிலே, இன்னஹு ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், சில இளைஞர்கள் என்று சொல்வான்.
இன்னமும் பித்யா, இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? ரப்ப நம்பின இளைஞர்கள். அங்கே அரசு அவையிலே கொண்டு நிறுத்தப்பட்டாங்க. சுற்றி இஸ்லாத்திற்கு எதிரான ஆட்சி, ஈமான் இல்லாத மக்கள். அந்த இடத்துல போய் இந்த வாலிபர்கள் நிறுத்தப்படுது. அல்லாஹ் சொல்றான், யுகாமு வகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஸித்னாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம். அல்லாஹ் சொல்றான், அந்த இளைஞர்களின் மனதை நாம் உறுதிப்படுத்தினோம்ங்கறான். வரபத்னா அலா குலூபிஹிம், இளைஞர்களுக்குள்ள சிபத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன நான் நேற்றே சொன்னேன், இங்கே பேசப்படுகிற இந்த செய்திகள் நாளைக்கு நமது வாழ்க்கையாக மலரணும். இது ரசிக்க வேண்டிய சொற்பொழிவு என்று நான் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையின் திருப்பமாக இருக்க வேண்டும். இந்த மீராத்தினுடைய பாக்கியம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு பக்குனாக குழுவிங்கிறாங்க, அவர்களின் மனதை வலிமைப்படுத்தினோம். அந்த வாலிபர்களை சுற்றி காப்பீர்கள், எதிரிகள், ஈமான் இல்லாதவங்க அந்த அரசருக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. இது அந்த இடத்துல போய் அவர்கள் பேசினார்களாம். அல்லாஹ் சொன்னா, அவங்க மனசை நம்ம வலிமைப்படுத்தணும். ஒரு 4 இளைஞர்கள் தான். அவங்க சொன்னாங்க, உங்க ரப்பு யாருன்னு அரசாங்கம் கேட்கிறது, ஆட்சியாளர்கள் கேட்கிறார்கள், எந்த தண்டனையும் கொடுப்பார்கள் மாற்றி பேசினால். அவர்கள் சொன்னார்களாம், ரப்புனா ரப்புஸ்ஸமாவாத்தி உள்ளார், எங்கள் ரப்பு யார் என்று கேட்கிறீர்களா? இதோ பரந்த வானத்தை பாருங்கள், விரிந்த பூமியை பாருங்கள். இந்த பூமியை படைத்தாள்பவன் எங்களையும் படைத்தாள்கிறான், வானத்தை படைத்தாள்பவன் எங்களையும் படைத்தாள்கிறான். எங்களை படைத்தாள்கிற இரட்சகன் வானத்திற்கும் அவனை இரட்சகன், பூமிக்கும் அவனை இரட்சகன், உங்களுக்கும் அவனை இரட்சகன். அவனன்று இன்னொரு தெய்வத்தை நாங்கள் சொன்னால் வணங்குவதல்ல, சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்தோம். முற்றிலும் ஈமான் இல்லாத ஒரு சமூகத்திற்கு முன்னால், ஒரு அரசுக்கு முன்னால் இத்தனை தைரியத்தோடு அந்த இளைஞர்கள் பேசிய போது தூக்கு தண்டனை கொடுக்கல. சரி, உங்க வீரத்தை நாங்க பாராட்டுவோம். கண்ணன், உங்க வீரத்தை பாராட்டுவோம். என்ன நடக்குங்கிற ஒரு எதை பற்றியும் கவலைப்படாம இவ்வளவு தைரியமா தெய்வீக கொள்கைகள் இருக்கிறீங்களே, உங்க வீரத்தை பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் இந்த மண்ணி இந்த கொள்கையோட எல்லாம் நீங்க வாழ முடியாது. ஒரு நாள் அவகாசம் தர்றேன், நீங்க போயிட்டு நாளைக்கு உங்க முடிவுல மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா நான் ஏத்துக்கிறேங்கிறார். ஒரு நாள் அவகாசம் கொடுத்து வெளியில அனுப்புறார். அந்த அவகாசம் தான் அவர்கள் முடிவெடுத்தார்கள். இங்கே இருந்து கொள்கையெல்லாம் மாற்ற முடியாது, எங்கோ புறப்பட்டாலும் இந்த வலிமையோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் புறப்பட்டு சென்ற போதுதான் அவர்களை கொண்டு அல்லாஹ் உறங்க வைத்த இடம் கஹப், அதுதான் குகை. அந்த குகைதான் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அப்படிப்பட்ட இளைஞர்களை திருக்குர்ஆன் நமக்கு முன்மாதிரி இளைஞர்களாக காட்டுகிறது. அதில் கிடைத்த பாடம், மனவலிமை மிக்கவர்களாக அவர்களை ஆக்கினோம், மனவலிமை மிக்கவர்களாக மாற்றினோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் மன வலிமை நசீபாக்கணும். அதனால இறங்கி போறதெல்லாம் கூடாதுன்னு சொல்லல, பணிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லல. இறங்கி போகணும், பணிஞ்சு போகணும், கட்டுப்பட்டுலாம் போகணும். அதே சமயத்துல அசத்தியத்துக்கு முன்னால, தப்புக்கு முன்னால, குற்றங்களை தட்டி கேட்பதற்கு முன்னால நாம என்றைக்கு மன வலிமை இழந்துடக்கூடாது. தவறு திருத்துவதற்கு மன வலிமை தேவை, குற்றங்களை சொல்வதற்கு மன வலிமை தேவை, அநீதியை எதிர்ப்பதற்கு மன வலிமை தேவை. அங்கே நாம் தோற்று போவது அது இளமையின் அடையாளம் அல்ல. அப்ப இளமைக்கு இருக்கிற 4 தனித்தன்மை. 1 மன வலிமை, 2வது உடல் பலம். உடல் பலம், இந்த சக்தி இருக்குது பாருங்க, எப்பவும் கிடைக்காது. இன்னைக்கு நீங்க நினைச்சா நிக்கலாம், 3 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கணும்னா நிக்கலாம். இங்கிருந்து நீங்க மேல 10 தடவை ஏறி இறங்கலாம், 100 படியா இருந்தாலும் ஏறி இறங்கலாம், 100 படி ஏறணும், ஏறி இறங்கலாம். நினைச்சா நீங்க 20 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துடலாம். நீ நினைக்கிறீங்க 100 ரக்காத்து சொல்லணும், தொழுது முடித்து விட முடியும். வாலிபத்திற்கே உள்ள ஒரு பலம், உடல் பலம். அது மன வலிமை முதல் விஷயம். 2வது உடல் பலம். இந்த உடல் பலம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிறதான் பெருமானார் சொன்னாங்க, வயோதிகம் என்பது உன்னை பலவீனப்படுத்தும். உனக்கு இருக்கிற பலமான இந்த காலத்தை அல்லாஹ்வை அடைவதற்கு பயன்படுத்துவாயாக. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போ சொல்லாம, இப்போ உட்கார்ந்து வாழ்க்கையை நஷ்டமாக்கி வீணாக்கி இபாதத்தை செய்யாம, நோன்பு வைக்காம, தாண்டோண்டித்தனமாக நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம, தீனுடைய எந்த காரியத்திலும் பங்கெடுக்காம, இவருக்கு 60 வயசுல வந்த உடனேயே சேர்மன் ஆயிடுவார். சேர்ல உட்கார்ந்து வருவார். வரும்போது 60 வயசு, வந்த உடனே நிக்க முடியல.
சேர்ல உட்கார்ந்து. அப்ப இவர் நின்று தொழுத காலமே இல்லை. இப்ப அவரை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுவார். நான் நினைத்ததை சாதிக்க முடியாத காலம் முதுமை. வணங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா முடியாது. நோம்பு வைக்கணும்னு என்ன வரும், செய்ய முடியாது. ஏதாவது பிள்ளைகளுக்கு நம்ம உருவாக்கணும்னு நினைப்போம், ஓட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. நாயகமே யாரு? இன்னல்லாஹ யுஹிப்புல் மூமினல் கவி. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? சக்தி வாய்ந்த மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். சக்தி வாய்ந்த மூமினை, உடல் பலசாலி அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்க உடல் பலம் உள்ளவங்க. அதனால வாலிபத்துல நோஞ்சானா இருக்க கூடாது, உடம்பு பலகீனமா இருக்க கூடாது, ஒரே படுத்து கிடக்க கூடாது. அங்க போயிட்டு வான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இதெல்லாம் வாலிபத்தின் அடையாளம் இல்லை. வாலிப காலத்துல செய்ய முடியல, என்னால அங்க போக முடியாது, என்னால நடக்க முடியாது, நான் போய் எப்படி செய்யறது, அவ்வளவு தூரம் போகணுமா என்று கேட்பவர்கள் வாலிபத்தின் அடையாளத்தை அவர்கள் தன்னை விட்டும் கலற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியம். நாங்க யாரு பிரியம்? ரெண்டு மூமின் இருக்கிறான். ஒரு மூமின் பலகீனமானவன், இன்னொரு மூமின் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் சக்தி உள்ள மூமினை பிரியப்படுகிறான். அல்லாஹ் பிரியப்படும் சக்தி உள்ளவர்களா நம்மை ஆக்கி வைப்பானாக. உடல்ல சக்தி இருக்காது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை பலகீனப்படுத்துகிற உணவுகளை கூட உட்கொள்ளாதீர்கள் என்றார்கள். உடலை பலகீனப்படுத்துகிற வணக்கம் செய்யாதீர்கள் என்றார்கள். ஒரு சாது ராத்திரி பூரா நின்று தொழுதார், பகல் பூரா நோன்பு வைத்தார். பெருமானாருக்கு செய்தி வந்துச்சு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன பண்றீங்க? இல்ல நான் அல்லாஹ்வுடைய அன்புக்காக நிக்கிறேன், ராத்திரி எல்லாம் நிக்கிறேன், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்னலி பதனிக அலைக ஹக்கா ஒரு ஐனிக அலைக ஹக்கா. உன்னுடைய கண்ணுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டாமா? தூக்கமில்லை என்றால் வாழ்க்கையில் பலவீனப்படுவீர்கள். கண்ணுக்குள்ள ஹக்கு, நீங்கள் தூங்கியாக வேண்டும். உடலுக்குள்ள ஹக்கு இருக்கிறது தெரியுமா? உடல் பலகீனமாக கூடாது, உண்ண வேண்டிய காலத்தில் உண்ணாக வேண்டும். நீங்கள் உடலின் ஹக்கை பேணுங்கள், கண்ணின் ஹக்கை பேணுங்கள், அல்லாஹ்வின் ஹக்கை பேணுங்கன்னு சொல்லி டெய்லி நோன்பு வச்சீங்கன்னா உடம்பு பலவீனமா போயிடும். அதை நான் அனுமதிக்கலங்கிறாங்க. என் ஹக்கை நெருங்குவதற்கு கூட என் உடலை நான் பலவீனப்படுத்தக் கூடாது என்று சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பாக்கியமான சக்தியை பாவமான வழியில் அழித்து விடாதீர்கள். பாக்கியமான சக்தியை பாவமான வழியில் அழித்து விடாதீர்கள். நிறைய இளைஞர்கள் தன்னுடைய சக்தியை வீணாக்கி தவறான வழிகளில் பாழாக்கி நாளை நல்ல காலத்தில் மனைவிக்கு கூட சந்தோஷம் கொடுக்க முடியாது தவிக்கிற இளைஞர்களை இன்றைக்கு ஒரு நீண்ட பட்டியல் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீண்ட பட்டியல். ஒரு இடத்துல கல்யாணம் முடிஞ்ச பின்னால 2 வயசுல விவாகரத்து ஆகுது. 2 வருஷம் தான் கல்யாணம் ஆகி விவாகரத்து. வேற ஒண்ணும் இல்ல. பையனை கூப்பிட்டு பேசுறோம். பையன் சொன்னா, அதற்கு என்னால மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல. ஏன்பா? அவன் அழுதுட்டு ரூம்ல வந்து சொன்னா, அதுல சின்ன வயசுல வாலிபத்தை நாசமாக்கிட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என் மனைவிக்கு என்னால திருப்தி கொடுக்க முடியல, அதனால நானே சம்மதிக்கிறேன், அவருக்கு நான் புலா கொடுத்துறேன், நான் அநீதி செய்ய விரும்பல. அவன் எதிர்பார்ப்பை என்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன், நமது சக்தி மகத்தானது, நமது பலம் மகத்தானது. பலத்தையும் சக்தியையும் நீங்கள் தவறான வழியில் அழித்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கிறார்கள். இது ஒரு இனம் புரியாத காலம். இனம் புரியாத காலம். யார் தன்னுடைய சுய இன்பம் காண்பார்களோ வாலிபத்தில் அவர்கள் தன் மனைவியின் ஹக்கை நிறைவேற்ற முடியாது. உங்களை நீங்கள் பலம் உள்ளவர்களாக மாற்றணும். நாட்டுக்கு உங்கள் பலம் தேவை, உங்கள் மனைவிக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் பலம் தேவை, நீங்கள் சரியாக வாழ்வதற்கும் பலம் தேவை. அப்ப மிகப்பெரிய பாக்கியம். 2வது விஷயம் உடல் பலம். இது வாலிபத்துல தான் இருக்கு. இந்த பலத்தை பயன்படுத்த 2 விஷயத்தை சொல்றேன். இந்த பலத்தை வீணாக்கிறாதீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், எந்த வழிகளிலும் தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்கள் என் மனைவியோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையின் என்னுடைய உடல் பலம், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய சுகம் என் மனைவியோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். தனி வாழ்க்கையில் நீங்கள் சுய இன்பம் பெறுவீர்கள் என்றால், தவறான வழியை தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் மார்க்கம் தடுக்கிறது. இன்னொரு பக்கம் உங்கள் பலத்தை அழித்து உங்கள் மனைவியர்களின்
மகிழ்ச்சியை நீங்கள் வீணாக்கிய குற்றத்தையும் சந்திக்கிறீர்கள் என்றும் சொல்வேன். இன்னொரு பக்கம் இந்த மது போதை அந்த மாதிரி விஷயத்துக்கு அடிமைப்படுறாங்க பாருங்க. இந்த பான் பாக்கு இதெல்லாம் போட்டு போட்டு நிறைய பேரு வாலிபத்தினுடைய எல்லா பலத்தையும் இழந்துடுறாங்க. ஒரு பக்கம் சுய இன்பம் கண்டு இழந்தவங்க, இன்னொரு பக்கம் போதைக்கு அடிமையாக இழந்தவங்க. ஒரு பெரிய கூட்டம் ராத்திரில இருட்டு கோழி குடிச்சுட்டு நடமாடுது. எங்களை யாரும் இல்லாம இடம் பார்த்து தண்ணி பாட்டு வச்சுக்கிட்டு அறையில நிறைய இருக்கிறாங்க. பெருநாள் ராத்திரி வந்தா, கந்தூரி ராத்திரி வந்தா, நல்ல ராத்திரிகள் வந்தால் ஒரு பெரிய கூட்டம் தங்களை தீமையில் கொண்டு அழித்துக் கொண்டு இருப்பார்கள். நான் எச்சரிக்கிறேன், உங்கள் வாலிபம் புனிதமானது. நீங்கள் பாக்கியமான காலத்தை பாழாக்கிய குற்றத்தை சந்தித்து விடாதீர்கள். உங்களுக்கு இப்போ தெரியாது, இது ஒரு ஜாலியா நீங்க கொஞ்சம் லேசா வாயில ஊற்றி பார்ப்பீங்க. காலமெல்லாம் உங்களை அது நஷ்டத்தின் பக்கம் கொண்டு போகும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அதாபையும் தேடி. அப்போ மன உறுதி, உடல் பலம். மூணாவது ஷரியத்து சொல்லும் மிக முக்கியமான பகுதி, மூணாவது பகுதி நினைவாற்றல். அல்லாஹ் அக்பர். நினைவாற்றல் இருந்து பாருங்க, இது இந்த வயசுக்கு சொன்னோம். சின்ன பையன்கிட்ட கேட்டா இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பிரச்சனை என்ன? இன்னைக்கு ஒரு 12 வயசு பிள்ளைய கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, பாப்பா அம்மா அதற்கு எதனாலும் மறந்து போயிருது, எதுக்குனாலும் மறந்து போயிருது, நேற்று நடத்த பாடம் மறந்து போயிருது, எல்லாம் எதுவுமே ஞாபகம் நிக்கல. நேற்று சீரியல் பார்த்தியமா ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த பொம்பளைங்களுக்கு அடுப்பம்பளையில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி மறந்து போயிருது. ஆனா நேற்று உள்ள கதையை கரெக்டா இன்னைக்கு அது ஒரு கட்டம் போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிற பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. இங்க பயான் கேட்ட வந்தவங்க எல்லாம் சீதேவிகள், அவங்க ஒண்ணு சொல்லல. டெய்லி தேடுற பெண்கள் இருக்கிறாங்க, டெய்லி தேடுறவங்க. சமையல் கட்டில இருந்து ஆப்பை தேடுற பெண்கள் இருக்கிறாங்க. என்ன மறதி, கொஞ்ச மறதி இல்ல, பிள்ளைகளுக்கு மறதி. பையனுக்கு ஓதி கொடுங்க, பரீட்சைக்கு போனா அவனை கூப்பிட்டு கேட்பா நல்லா இருக்கல போய் எழுதலாம் இல்லையா, அதுக்கு எல்லாமே மறந்தமா இருக்குங்க. இதை காலையில் 9 மணிக்கு பரீட்சைடா, காலையில் 9 மணிக்கு எக்ஸாம், காலையில் 7 மணிக்கு கொண்டு நிறுத்திருக்காங்க, எல்லாம் மறந்தமா இருக்குங்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க ஏதாவது தண்ணியாவது தேனாவது ஓதி கொடுங்க, அதற்கு போய் எழுதிடுவான். புறத்தையும் மறந்துட்டு இப்ப தேனை பிடிச்சா போய் எழுதுறது எல்லாத்தையும் நினைவுங்கிறான். அதற்கு நாம் சாப்பி சொல்வாங்க, ஏன் மறதி வருதுன்னா, ஏன் மறதி வருது? எல்லாத்துக்கும் சொல்றேன், தாய்மார்களுக்கு ஏன் மறதி வருது? பாவம் மிகைத்தால் நினைவாற்றலை அல்லாஹ் பிடுங்குவான். பாவம் மிகைத்தால் நினைவாற்றலை அல்லாஹ் பிடுங்குவான். ஏன் தெரியுமா? நினைவாற்றல் அல்லாஹ்வின் அருட்கொடை. அந்த அருட்கொடையை அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுப்பதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாவத்தை விட்டு பாதுகாப்பானா. நம்ம என்ன பெரிய பாவம் செய்திருக்கோம் அப்படி யோசிக்காதீங்க, நம்ம என்னமெல்லாம் பாவம் செய்திருக்கோம் யோசிங்க. நம்ம என்ன பாவம் செய்திருக்கோம் கேட்காதீங்க, நமக்கு என்ன பாவம் இருக்குது என்று யோசித்து பாருங்கள். மறக்கிறதா? எங்கோ நாம் தவறுகிறோம். இப்போ நான் சொன்னேன், இளைஞர்களுக்கு இன்று உள்ள பாக்கியம் கிஃப்ட் நினைவாற்றல். இப்ப இன்னைக்கு சின்ன பையங்களுக்கு எல்லாம் நிறைய மறதி ஆயிருது. இளைஞர்களுக்கு அந்த நோயை நிப்பிக்கிட்டு ஒத்து வச்சிருக்கேன், அதான் பெரிய கவலையா இருக்கு. வாலிபர்களுக்கு நீங்க மறதிங்கிறான். நினைவாற்றல்கிறது சபாபத்தினுடைய சொத்துன்னு எழுதுறாங்க. சபாபத்துனா வாலிபம். வாலிபத்து 4 சொத்துக்கள்ல ஒண்ணு நினைவாற்றல். மறக்கவே மறக்காது, ஆற்றல் மிக்க தகுதி அது. நான் ஒரு செய்தி இங்கே பொருத்தமாக சொல்ல வேண்டும். அதற்கு யஹ்யா இப்னு அக்ஸம் ரலியல்லாஹு அன்ஹு, யஹ்யா இப்னு அக்ஸம் பஸ்ராவுடைய தலைமை நீதி அரசராக நியமிக்கப்படுகிறார். யஹ்யா இப்னு அக்ஸம் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவுடைய தலைமை நீதி ஜட்ஜி அவங்க நியமனமாகிறார். அப்ப அவங்களுக்கு வயசு 20 வயசு. வாலிபர்கள் கவனிக்கிற 20 வயசு. 20 வயசுல அவங்கள தலைமை நீதிபதியா நியமிச்சுட்டாங்க. இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு நாம் சொல்ற பஸ்ரா ஈராக்கினுடைய பகுதியில அதிகாரிகள் மட்டத்துல மக்கள் மன்றத்துல எல்லாரும் அதை கொஞ்சம் குறையா பேசினாங்க. இவ்வளவு சின்ன வயசுக்காரங்களை கொண்டு போய் இந்த நாட்டினுடைய தலைமை ஜட்ஜியா நியமிச்சுட்டீங்களே, இவ்வளவு சின்ன வயசுல உள்ள ஒருத்தரை கொண்டு போய் நாட்டுடைய தலைமை ஜட்ஜி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பா அந்த பேச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய அரசவை கூட்டம் கூடி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. யஹ்யா இப்னு அக்ஸம் அவங்கள்ட்ட கேட்டாங்களா, கம் சின்னுக்கா, உங்க வயசு என்னன்னு கேட்டாங்க. அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், வயசு தெரியும். கூடி உட்கார்ந்து அரசவையில
மக்கள் மன்றத்தில் அதிகாரிகள் வட்டத்தில் உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன பதில் நம்ம எல்லாருக்கும் வியப்பா இருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா, என்னுடைய வயசு அக்பரு மின் இத்தாபிபின் உசைத். இத்தாபிபின் உசைத் ரலியல்லாஹு வயசை விட பெரிய வயசு. இத்தாபிபின் உசைத்னு ஒரு சஹாபி, அவங்க வயசை விட என் வயசு அதிகம். இத்தாபிபின் உசைத் யார் என்று கேட்கிறீர்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரம் வெற்றி கண்ட போது மக்காவினுடைய தலைமை ஜட்ஜியாக அவர்களை நியமனம் செய்தார்கள். இத்தாபிபின் உசைதை மக்கா நகரம் வெற்றி கண்ட போது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் தலைமை ஜட்ஜியாக நியமனம் செய்தாங்க. அன்னைக்கு அவங்களை நியமனம் செய்யற போது அவங்களுக்கு வயசு எத்தனையோ அதை விட என் வயசு இன்னைக்கு அதிகம். ஒரு பாயிண்ட். இரண்டாவது, என்னுடைய வயசு அக்பர் பின் முஆத் இப்னு ஜபல், அறிவுலகத்தின் மாமேதை அல்லாமா முஆத் இப்னு ஜபலை விட என் வயசு அதிகம். யார் முஆத் இப்னு ஜபல் என்று கேட்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஜஹ பிஹி ரசூலுல்லாஹ் காவியன் அலா யமன், யமன் நாட்டுக்கு அவர்களை தலைமை நீதிபதியாக அனுப்பி வைக்கிறாங்க. யமன் நாட்டினுடைய ஜட்ஜியாக முஆத் இப்னு ஜபலை நபி பெருமானார் தேர்வு செய்கிறார்கள். அப்படி தேர்வு செய்த போது முஆத் இப்னு ஜபலுக்கு வயசு எத்தனை என்றால், அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த வயசை விட என் வயசு கொஞ்சம் ஜாஸ்தின்னா, என் வயசு ஜாஸ்தி, அவங்களோட வயசு கொஞ்சம் கூட. இந்த ரெண்டு நியமனமும் பெருமானாரால் நடந்திருக்கு. நல்ல கவனிக்க. மக்காவாசிகளின் நீதிபதியை இத்தாப் அவர்களை நியமித்தது நபிகள் நாயகம். யமன் நாட்டினுடைய நீதிபதியாக முஆத் இப்னு ஜபலை நியமனம் செய்தது நபிகள் நாயகம். அவங்க ரெண்டு பேருக்கும் பெருமானார் நியமனம் செய்த போது வயசு எத்தனையோ அதை விட என் வயசு கொஞ்சம் கூட. மூணாவது, அக்பர் பின் காப் இப்னு சுவைத், காப் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு விட என் வயசு கொஞ்சம் கூட. யார் கேட்கிறீர்களா? காப் இப்னு சுவைத் அல்லதி வஜ்ஜஹ பி உமர் இப்னு கத்தாப் காவியன் அல்-பஸ்ரா. இதே பஸ்ராவில் இன்றைக்கு நான் தலைமை ஜட்ஜியாக வந்திருக்கிறேன். இந்த கட்டிலில் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காப் இப்னு சுவைத் அவர்களை நீதிபதியாக நியமித்தார்கள். பெருமானாரின் இரண்டாம் கலீஃபா உமர் இங்க அவங்கள நீதிபதியா நியமிச்சாங்க. அப்ப நியமிச்ச போது அவங்க வயசு எத்தனையோ அதை விட வயசு கொஞ்சம் கூட. இந்த மூணையும் கேட்ட போது மொத்த நீதிமன்றமும் மக்கள் அவையும் அரசு அதிகாரிகளும் அப்படியே தலை குனிந்தவர்கள், தலையை தூக்கவில்லை. சொன்னார்களாம், நீங்கள் காவித்துவத்திற்கு இங்கே இருக்கிற அத்தனை பேரை விட நீங்கள் தகுதி என்றார். இத்தனை அபார நிலைநாட்களா? அல்லாஹ்வின் தூதர் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் நீதிபதியாக எத்தனை வயது நியமித்தார்கள் என்பதை இத்தனை ஆழமாக உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிற அளவிற்கு நினைவார்களா? இத்தனை தைரியம், அரசாங்கத்துக்கு முன்னால் பேசுகிற வலிமை, இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் தான் எங்கள் நாட்டின் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று அவங்க வயசை கொஞ்சம் கம்மிப்படுத்தி தகுதியா என்று யோசித்தவர்கள் எல்லோரும் சொன்ன வார்த்தை, இங்கே உங்களை விட வேறு யாரும் தகுதி இல்லைன்னா அல்ல அந்த நினைவாற்றல் நசீவாக்கள். அப்போ மூணாவது விஷயம் நாம் இருக்கா அழகான வாலிபம். இன்றைக்கு எதை நாம் எங்கேயோ பறிகொடுத்திருக்கிறோம். அந்த வாலிபத்தினுடைய மகத்தான ஆற்றல், எல்லா இடங்களிலும் ஈரடிக்கப்படுகிற ஆற்றலை ஒருங்கிணைத்து அல்லாஹ் வாலிபத்தில் கொடுத்தான். அது நான் சொன்ன அற்புதமான 4 ஆற்றலில் 4ஆம் பகுதி உடல் ஆரோக்கியம். சின்ன பிள்ளைக்கு ஏதாவது நோய் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, நல்ல கவனிச்சுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வரும், நல்ல ஓடிட்டே இருக்கும், மறுநாள் காலில் படுத்துரும். என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், ஏதோ ஒரு சாப்பாடு ஒத்துக்கிடாம போயிருக்கும். அதெல்லாம் அந்த வயசுல எல்லா நோயும் செமிக்காது. அது 10 வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நல்லாதான் இருந்துச்சு, நேற்று திடீர்னு படுத்துரும். ஆஸ்பத்திரிக்கு போனா 10,000 செலவழிச்சுட்டு வரணும். அதே மாதிரி முதுமையை பற்றி ஒரு அறிஞன் சொன்னார். முதுமை என்பது, வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம் என்று சொன்னார். வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம். துறைமுகம்னா பல கப்பல் வரும், பல போட்டுகள் வரும், போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வயோதிகம்னா பல நோய் வரும், சுகர் வரும், பிரஷர் வரும், ஹார்ட் பிரச்சனை வரும், உடல் ரீதியான வயிற்று வலி, உபாதைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். செரிமான கோளாறுகள். அப்பப்போ வயசாயிட்டா, முதுமை வந்துச்சா, நோயெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நோய் வரும் துறைமுகம் தான் முதுமை என்றான். இங்கே சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸின் பின்னணியில் 4வது கிஃப்ட் என்ன தெரியுமா? இளமைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் உடல் ஆரோக்கியம்.
ஆரோக்கியம். இப்போ கல்ல சாப்பிட்டாலும் செமிச்சிடும். வயசாயாச்சுன்னா பிரியாணிலாம் நமக்கு ஒத்து வராது. இப்ப அப்படி இல்லை. பிரியாணி நம்ம சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துடலாம். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, எனக்கு நிறைய மிச்சம் இருந்துச்சு, தம்பி அதை கொடுங்க, அதை பறக்கத்துனார். எனக்கு கொஞ்சம் யோசனை தான், பறக்கத்து சரி பரவாயில்ல, ஆனா அவர் நான் பார்க்க சாப்பிட்டா 2-3 தடவை வச்சிருக்கிறாரு, இருந்தாலும் இதை வச்சாலும் சாப்பிட முடியும். என்ன காரணம்? அந்த பருவத்திற்கு கொடுக்கிற அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம். இழந்து விடாதீர்கள் ஆரோக்கியத்தை. வாலிபத்திலே ஒரே நோயை சொல்றவர்கள் நல்ல வாலிபர்கள் அல்ல. அவர்கள் உங்களை சரி செய்யுங்கள். எங்கோ தவறு நடக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். 25 வயசாச்சு, 30 வயசாச்சு, எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சாப்பிட்டா ஒரு மாதிரியா வருது, அது நல்ல வாலிபம் இல்லை. எங்கோ தவறு நடந்திருக்கிறது. இல்லை, நீங்கள் எங்கோ உங்கள் உடலை வீணாக்கி இருக்கிறீர்கள். இல்லை, உங்கள் வாலிபத்தில் எங்கோ தவறு செய்திருக்கிறீர்கள். இல்லை, வாலிபத்தினுடைய போக்கில் நீங்கள் பாவ கணக்குகளில் ஈடுபடுகிறீர்கள் என்றுதான் பொருளை தவிர வாலிபத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய பலகீனம் என்று சொல்கிற உடல் கேடுகளை, உபாதிகளை கொடுப்பதில்லை. ஆரோக்கியம் என்பது கிஃப்ட், வாலிபத்தில் கிடைக்கிறது. என்னோட இளைஞர்களுக்கு அடிக்கடி சொல்வேன், மனசால ஒரு பையன் வருவான், 24 வயசு ஆச்சு, ஒரு நாள் விட்டு வருவான், வந்து அஸ்ஸலாமு ஹதரத் நீங்க ஓதி பாருங்க. என்னப்பா? ராத்திரி பூரா தூக்கமா வந்துச்சு, பகல்லையும் தூக்கமா வருது. 24 வயசு. அவனுக்கு நான் ஓதி தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டேன், ஒன்றும் தெரியாது, தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு வந்து உட்காந்துருக்கான். அதற்கு ஓதிப்பாங்க. என்னப்பா? சாப்பிட்டா திரும்ப சாப்பிட சொல்லுது, பசி வந்துகிட்டே இருக்கு. ஓதி பார்த்தாச்சு. அவன் போயிட்டான். 3ஆவது வந்தான். என்னப்பா இப்ப என்னப்பா? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன, நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாம போயிடுறேன், இனிமேல் ஓதி பார்த்து வரக்கூடாது. வயசு எத்தனைப்பா? 24 வயசாச்சு. இப்ப அந்த பையன் இருக்கான், இவன் வர்றது இல்லை. எங்கேயாச்சும் பார்த்தா நான் நாளைக்கு வரணுமான்னு கேட்பான். ஏன்னா மரவாதம் சொல்லி வச்சிருக்கோம். வாலிபம் வியாதிகளை சொல்வது அதற்கு அழகல்ல, ஒரு நல்ல வாலிபத்தின் அடையாளம் அல்ல. எதையும் சாதிக்க வேண்டிய காலம், வியாதிக்கு முன்னால் நீ துணிந்து நடக்க வேண்டிய காலம், வியாதியை எதிர்கொள்ள வேண்டிய காலம். இன்னைக்கு நம்ம ஓடுற ரத்தம் இருக்கு பாருங்க, இந்த ரத்த துடிப்பு பல நோய்களை முடக்கிவிடும். இன்னும் தெளிவாக ஒரு அறிஞனும் கவிஞனும் சொன்னான், உன் வலிமையை பார்த்து நோயும் பயப்படும் என்று சொன்னான். உன் வலிமையை பார்த்து நோயும் பயப்படும். பாதுகாப்பு என்ன பார்த்தா நோய் பயப்படணும். இவற்றெல்லாம் போனா நம்மளை மதிக்க மாட்டாரு. ஒரு அற்புதமான காலம். எனவே இந்த 4 விலை மதிக்க முடியாத நியாமத்துகளும் அல்லாஹ் வாலிபத்தில் கொடுத்திருக்கிறான். இந்த நியாமத்தை வந்து நீங்க சரியாக பயன்படுத்தணும். பயன்படுத்தியதற்கு பின்னால் வாலிபத்தை எப்படி ஆக்கணும், எப்படி வாலிபத்தை பயன்படுத்தணும், வாலிபத்தில் என்ன செய்யணும், வாலிபத்தில் எப்படிப்பட்டவர்களின் தொடர்பில் இருக்கணும் என்பது குறித்தான இன்னும் பல நல்ல தகவல்கள் நாளை தொடரும் என்று சொல்லி, ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இன்றைக்கு நமது இளைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நமக்கு இன்னொரு பக்கம் வருத்தம், இந்த சமூகம் திசை மாறி பறந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க பற்றே இல்லாமல் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல் உருவாகிறார்கள். ஒரு தலைமை இல்லாமல் இந்த சமூகம் இன்றைக்கு சீரழிகிறார்கள். நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறோம். ஒரு நல்ல தலைமுறையாக நமது இளைஞர்களை மாற்ற வேண்டும் என்பதற்கான இந்த தலைப்பை இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டுதலை இளைய தலைமுறைகளுக்கு தந்திருக்கிறார்கள். நமக்கு இருக்க வேண்டிய விலை மதிக்க முடியாத இந்த நாள்ல ஏதாச்சும் குறையா இருக்குதா, நீங்க சரி செய்யணும். மட்டும் இல்லாம இருக்க அப்படின்னு நீங்க எடுத்து சரி செய்யணும். அதுக்கு பின்னால இளமை எப்படி இருக்கணும் என்பது குறித்தான தகவலை நாளை தொடருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமூகம், நமது இளைய சமூகம், ஆண்கள் இளைஞர்களாகட்டும், பெண்கள் இளைஞர்களாகட்டும், ஒரு நல்ல பாதையை நோக்கி, அல்லாஹ்வின் ரசூலின் வழிகளை நோக்கி, ஆரோக்கியமான நடைமுறைகளை நோக்கி பயணிக்க வேண்டிய நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பானாக. சூழ்ச்சிகளும் செய்வினைகளும் பொறாமைக்காரர்களினுடைய கெடுகுடிகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாக்குர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் கேட்ட கேள்விகள், அதற்கான பதில் நேற்று 2 கேள்விகள் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குகிறேன். அன்னை ஜுவைரியா அவர்கள்